பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக கட் பண்ணி வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸ் ஆஃப் த மூமெண்ட்டு எந்த பொசிஷனில் கரெக்டாக நிற்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணால் தான் பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து அவருக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் அவர் நிற்க வேண்டிய ஸ்டெப்ஸு ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்டில் நிற்கிறாரு அப்படின்றது முக்கியம். அடுத்த ஸ்டெப்பு அவர் என்ன பண்ணணுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை கரெக்டாக ஃபுல்லாக கட் பண்ணி கொண்டு போகும்போது மட்டும்தான் ஈஸியாக அவரோட பேரல் பார்க்கிங்குள்ளே வண்டி வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ளோவில் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது ஆஃப் ஆஃப் த பாடி வரைக்கும் உள்ளே கொண்டு போகணும். ஏன் ஆஃப் ஆஃப் த பாடி நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா தான், ஸோ ஆஃப் ஆஃப் த பாடி உள்ளே போனால் தான் நம்ம கட் பண்ணி உள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஆஃப் ஆஃப் த பாடி உள்ளே போயிட்டுருக்காரு. உள்ளே போனோம் சார், இன்னும் கொஞ்சம் ஆஃப் ஆஃப் த பாடி உள்ளே போனால் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போங்க. ஓல்டேன் இப்போ மாற்றுங்க, ஃபுல்லாக மாற்றிடுங்க லாஸ்ட் வரைக்கும். எஸ், எஸ், இந்த பொசிஷனில் அவருக்கு கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பேரல் பார்க்கிங்கோட சிஸ்டம். எஸ், பேரல் பார்க்கிங் இதுதான். ஸோ பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து முழுக்க முழுக்க பேரல் பார்க்கிங் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கட் பண்ணி